இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தை நாங்கள் தியானிப்பதற்காக இந்த 3வது பாகத்தை நாங்கள் நேரம் எடுத்து ஒதுக்கி உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த நிமிடங்களை ஆசீர்வதியும். உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தருளும், செவிகளை திறந்தருளும். அடியனுடைய வாயிலிருந்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனத்தினால் எங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய வழிகளில் நடக்க, உம்மை பிரியப்படுத்த, உமக்கு கீழ்ப்படிய, உம்முடைய கிரியைகளை நடப்பிக்க, உம்முடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த, மகிமைப்படுத்த, எங்களை கொண்டு நீர் நிறைவேற்ற வேண்டிய நோக்கத்தையும் திட்டத்தையும் நீர் செய்து முடிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் செட்டைகளின் கீழ் ஒப்புவிக்கிறோம். இந்த 2024 ஆண்டவரே, இந்த 5வது மாதம் வரைக்கும் எங்களை கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி. ஏறக்குறைய இந்த வருடத்தினுடைய பாதி மாதங்களை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் உம்முடைய நன்மை கிருபைகளை தொடரட்டும். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கு வேண்டியவைகளை தந்து எங்களை போஷித்து பராமரியும். இந்த நேரங்களை எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாரும். கிருபை பெருகட்டும். உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும், உறுதிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற பிற்பாடு 16வது வசனத்திலிருந்து தொடர்றேன். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். 16 இவன் அவனை கொண்டு போய் விட்டபோது, இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடிப்பாடி கொண்டிருந்தார்கள். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறு ஒருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும், அவர்கள் எங்களோடே வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்கள் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம்.
கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும், சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றான். அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமுமாக ஏற்படுத்தினான். தாவீது சிக்லாவுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். 16வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் வாசிக்கவும் கேட்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் நாம் இன்னைக்கு வாசிக்க கேட்ட 2 வேத பகுதிகளிலிருந்து உங்களோடு கர்த்தருக்கேற்ற சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 30வது அதிகாரத்தில் முதல்ல நம்ம வாசிக்க கேட்ட 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் இந்த வேத பகுதியில் தாவீது மிகவும் நெருக்கப்படுறாரு. அந்த சூழ்நிலையில தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொள்றாரு. 7வது 8வது வசனத்துல வாசித்தா தாவீது கர்த்தரையும் கர்த்தருடைய சமூகத்தையும் கர்த்தருடைய சித்தத்தையும் அவருடைய வழிநடத்துதலையும் அவர் தேடுறார். அபியத்தார் என்கிற ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்துல கொண்டு வான்னு சொல்லி கர்த்தரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். 8வது வசனம், நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா அப்படின்னு கேட்டதுக்கு கர்த்தரும் அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஒரு வகையில சொன்னா தாவீது சுயமா முடிவெடுத்து 27வது அதிகாரத்துல முதல் வசனத்துல நாம் வாசித்தபடி தன் இருதயத்துல யோசித்து எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் சுயமா முடிவெடுத்து பொய் சொல்லி நாடகமாடி பிற்பாடுதான் இந்த இடம் வரும்போது அவர் தேவனோடு ஒப்புரவாகி தேவனிடத்துல அவர் விசாரிக்கிறார். ஆனா 1 சாமுவேல் 28வது அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அங்க சவுல் ராஜா என்ன பண்றாருன்னா 1 சாமுவேல் 28 வசனங்கள் 5-6, சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான், அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. 7, அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். சவுல் இந்த 28வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 28 சவுல் செஞ்ச இந்த செயலும் 1 சாமுவேல் 30 தாவீது செஞ்ச செயலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு வகையில பார்க்கும்போது சவுல் முதல்ல கர்த்தரிடத்துல விசாரிக்கிறார். பதில் இல்லாததுனால மறு உத்தரவு கர்த்தரிடத்திலிருந்து சவுலுக்கு கிடைக்காததுனால சவுல் அஞ்ஞனம் பார்க்கிற குறி சொல்ற ஒரு பெண்ணிடத்துல போறார். தாவீதோ அப்படி இல்லை. அவர் சுயமா முடிவெடுத்து பொய் சொல்லி நாடகமாடி பிற்பாடுதான் நெருக்கப்படும் போது தேவனிடத்துல ஏபோத்தை கொண்டு ஆசாரியனிடத்துல கொண்டு வர சொல்லி அவர் தேவனிடத்துல விசாரிக்கிறார். அப்படி இருக்கும்போது சவுலுக்கு பதில் கொடுக்காத ஆண்டவர் ஏன் தாவீதுக்கு மட்டும் பதில் கொடுத்தார்? சங்கீதம் 103 வாசித்தீங்கன்னா அந்த சங்கீதம் ஒரு அழகான சங்கீதம். அந்த சங்கீதத்தை எல்லாரும் எப்போதும் பொதுவாக தமிழ் கிறிஸ்தவர்கள் அதிகமாக பயன்படுத்துறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அப்படின்னு முதல் 2 வசனத்துல பூமியில் இருக்கிற பரிசுத்தவான்கள், பரிசுத்தமான அந்த சேனை, பூமியில் இருக்கிற பரிசுத்தமான தேவ பிள்ளைகளுடைய சேனை ஒவ்வொருத்தவங்களும் சொல்றது. அந்த சங்கீதத்தினுடைய முடிவுல பாத்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற தூதர் சேனை 20-21 கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள்.
கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். முதல் 2 வசனத்துல பூமியில் இருக்கிற பரிசுத்தமான தேவ பிள்ளைகளுடைய சேனை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறத பாட்டாக நாம 103வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கடைசி வசனங்கள்ல பரலோகத்தில் இருக்கிற அவருடைய தூதர் சேனைகள், பரிசுத்தமான தூதர்கள், சர்வ சேனைகள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறதோட அந்த சங்கீதம் முடியுது. அந்த முடியும் போது கடைசி வரியும் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு தான் முதல் வரியும் கடைசி வரியும் முடியுது. அந்த சங்கீதத்துல 3வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வாசித்த சவுல் கர்த்தரை தேடுறாரு, மறு உத்தரவு கிடைக்கல, அஞ்சனம் பார்க்கிற பெண்ணிடத்துல போறாரு. தாவீது பொய் சொல்லி நாடகமாடி தானாக சுயமாக முடிவெடுத்து இதுக்கு பிற்பாடு அவர் கர்த்தரிடத்துல விசாரிக்கிறாரு. கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறாரு. ஆனா சங்கீதம் 103வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தையும் செய்கிறார். சவுலும் ஒடுக்கப்பட்டிருந்தாரு, தாவீதும் ஒடுக்கப்பட்டிருந்தார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதம் போகுது. அப்படி இருக்கும்போது இந்த சங்கீதத்தில் உள்ள இந்த வசனங்கள் ஏன் சவுலுக்கு நிறைவேறல, தாவீதுக்கு நிறைவேறியது? ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் தானே கர்த்தர் நீதியை நியாயத்தையும் செய்கிறாரு. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தானே தெரிய பண்றாரு. அவர் இரக்கமும் உருக்கம் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் தானே. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ள மாட்டார், என்றைக்கும் கோபமா இருக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட தேவன் ஏன் சவுலுக்கு மறு உத்தரவு கொடுக்கல, தாவீதுக்கு மறு உத்தரவு கொடுத்தார்? சவுல் ராஜா தேவனோடு கடைசி வரைக்கும் ஒப்புரவாகவே இல்லை. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 23வது வசனத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்றாரு. 1 சாமுவேல் 15:23, அவர் விக்கிரக ஆராதனைக்கும் பில்லி சூனியத்துக்கும் சமமான பாவத்தை சவுல் செய்து விட்டார். இரண்டங்கம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். சவுல் என்ன பண்றாருன்னா, விக்கிரக ஆராதனைக்கும் பில்லி சூனியத்துக்கும் சமமான பாவத்தை செய்ததும் இல்லாம அவர் மன்னிப்பு கேட்கும் போது கூட சாமுவேல் இடத்துல தான் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டாரே தவிர தேவனிடத்துல அறிக்கையிடல. வசனங்கள் 24-25. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். ஏறக்குறைய இதே தவறுதான் யூதாஸ் காரியத்தும் செய்ததாக வேதத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 27:3வது வசனத்திலிருந்து, அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். சவுலும் யூதாஸும் ஒரு குற்ற உணர்வு இருந்தது. அவங்க மனஸ்தாபப்பட்டாங்க, தப்பு பண்ணோன்னு உணர்ந்தாங்க. ஆனா அதை கர்த்தரிடத்துல அறிக்கையிடல, மனுஷர்களிடத்துல. யூதாஸ் எப்படி ஆசாரியர்களிடத்துல தன் பாவத்தை அறிக்கையிட்டானோ அதே போல சவுலும் கர்த்தரிடத்துல அறிக்கையிடாம, பழி செலுத்தாம, ஜெபிக்காம
கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகாம சாமுவேல் இடத்துல பாவத்தை அறிக்கையிட்டாரே தவிர தேவனிடத்தில் அறிக்கையிடல. அதுவும் இல்லாம அதே 1 சாமுவேல் 15:30 வாஸ்து பார்த்தீங்கன்னா சவுல் என்ன சொல்றாரு, நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். அதாவது மனிதரை பிரியப்படுத்துறதுக்காக தான் தேவனை பணிந்தாரை தவிர மனதார சவுல் கர்த்தரை தோழவில்லை. ஸோ அந்த மனம் திரும்புதல் என்ற செயலை போல இருந்ததுல அதுல ஒரு முழுமை இல்லை. மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக இருந்தது. அதே நேரத்தில் சாமுவேல் என்ற ஒரு மனிதனிடத்துல தான் அவர் மன்னிப்பு கேட்டார். ஒன்று. அடுத்தது என்ன, 1 சாமுவேல் நம்ம 28 வாசிச்சோம், வசனங்கள் 5, 6. 6வது வசனம், சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினால மறு உத்தரவு கொடுக்கல. எதனால சொப்பனங்களால மறு உத்தரவு கொடுக்கலன்னா 28வது அதிகாரம் 16வது வசனம், 1 சாமுவேல் 28:16 சாமுவேல் இறந்து போன சாமுவேலுடைய ஆவியோடு சவுல் தொடர்பு கொள்ளும்போது இறந்து போன சாமுவேலுடைய ஆவி என்ன சொன்னது? அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன். கர்த்தர் சவுலுக்கு சத்துருவாய் இருந்ததுனால கர்த்தர் சவுலுக்கு சத்துருவா இருந்ததுனால கர்த்தர் சவுலோடு கூட சொப்பனங்கள்ல பேசல. அடுத்து ஊரிமினால ஏன் பேசலன்னா 22வது அதிகாரம் 1 சாமுவேல் 22 5வது வசனம், காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்துக்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிற்கு போனதாக வாசிக்கிறோம். இங்க சாமுவேல் தீர்க்கதரிசி இறந்தும் போயிட்டாரு. அவருடைய சொல்லையும் சவுல் கேட்காதனால காத் தீர்க்கதரிசியோடு இப்ப சவுலுக்கு தொடர்பு இல்லை. காத் தீர்க்கதரிசி தாவீதோடு இப்ப தொடர்புல இருக்கிறார். அதனாலதான் தீர்க்கதரிசியோடு சவுலுக்கு தொடர்பும் இல்லை, ஆசாரியர்களோடையும் தொடர்பு இல்லை. ஏன்னா 1 சாமுவேல் 22 அதே அதிகாரம் 17 வாசித்து பார்த்தீங்கன்னா நோபு பட்டணத்துல 85 ஆசாரியர்களை, ஏபோத்தை தரித்திருக்கிற 85 ஆசாரியர்களை சவுல் தோவைக் என்கிற ஒரு மனிதனை கொண்டு, ஒரு ஏதோமியனை கொண்டு கொன்றுறார். அதில் தப்பித்து வந்த அபியத்தார் என்கிற ஒரு ஆசாரியன் ஏபோத்தோடு கூட தான் தாவீதின் இடத்துல வர்றார். அதனாலதான் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் தாவீது கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது 7வது வசனம் 1 சாமுவேல் 37, தாவீது அந்த அபியத்தார் என்னும் ஆசாரியை நோக்கி ஏபோத்தின் இடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். ஏன்னா இந்த அபியத்தார் நோபு பட்டணத்திலிருந்து தப்பித்து போகும்போது 1 சாமுவேல் 22 தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகி தோவேக்கு அங்கே இருந்தபடினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கு காரணம் நான் தான்றாரு. அப்படி இந்த அபியத்தார் தப்பித்து போகும்போது அங்க இருந்த ஏபோத்தோட கூட தான் அபியத்தார் தாவீதின் இடத்துல போயிடுறார். அதனால 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் சவுலுக்கு சொப்பனங்களினாலையும் மறு உத்தரவு கொடுக்கல, தீர்க்கதரிசினாலையும் மறு உத்தரவு கொடுக்கல, ஊரிமினாலையும் கொடுக்கல. ஏன்னா கர்த்தர் சவுலுக்கு சத்ருவா இருக்கிறாரு. ஊரிமினால பதில் கொடுப்பதற்கு அங்க ஆசாரியனாகிய அபியத்தார் தாவீதோட இணைஞ்சிட்டாரு. தீர்க்கதரிசி சாமுவேலும் இறந்துட்டதுனால காத் தீர்க்கதரிசி அவரும் தாவீதோட தான் இருக்கிறார். ஸோ அதனால சவுலால கர்த்தரிடத்துல விசாரிப்பதற்கான வழிகள் அவருக்கு இல்லை.
குறிப்பா சங்கீதம் 103 நம்ம வாசித்தோம்னா அதுல ஒரு சின்ன ஒரு சாவி இருக்கு. ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறார் தான், நோய்களை குணமாக்குறாரு, பிராணன் அழிவுக்கு விலக்கி மீட்கிறாரு, கிருபையினால் இரக்கங்களினால முடிசூட்டுகிறார், நன்மையினால் நம் வாயை திருப்தியாக்குகிறார், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறாரு. ஓகே, ஆனா அதனுடைய திறவுகோல் இங்க 3வது வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கிறார். அப்படின்னா சவுல் தேவனிடத்துல மன்னிப்பு பெறவில்லை. தேவனிடத்துல மன்னிப்பு பெற்றவர்களுக்கு மட்டும்தான் சங்கீதம் 103 சொல்லப்படுகிற 3வது வசனத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் பலிக்கும். சவுல் கர்த்தரிடத்துல மன்னிப்பு பெறல. அதனால இந்த 103வது சங்கீதம் சவுலுடைய வாழ்க்கையில நிறைவேறல. தாவீதுடைய வாழ்க்கையில் நிறைவேறினதுக்கு காரணம் என்ன? தாவீது கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கிறார். கொல்லப்பட்ட நோபு பட்டணத்து ஆசாரியர்களுடைய வம்சத்து அபியத்தார அடைக்கலமா தன்னோடு சேர்த்துக் கொள்றார். அபியத்தார் இடத்துல ஏபோத் இருக்கு. சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக நியாயாதிபதி மூலமாக வளர்க்கப்பட்ட காத் தீர்க்கதரிசியை தன்னோடு சேர்த்துக் கொள்றார். நடுவுல கொஞ்சம் சுயமா முடிவு எடுத்தாலும் கூட அவர் கர்த்தருடைய மன்னிப்பை பெற்றதுனால, தன்னை தாழ்த்தினதுனால அவருக்கு இந்த 103வது சங்கீதம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுது. சங்கீதம் 32, சங்கீதம் 51, மத்தேயு 9 இந்த வசனங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா 32வது சங்கீதம் 32:1 வாசிக்கிறேன். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், சவுல் மறைத்தார், தாவீது மறைக்கல, என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். பகிரங்கமாக 51வது சங்கீதத்தை அவர் எழுதுறார். மத்தேயு 9 ஒரு நடக்க முடியாத ஒரு மனுஷனை கொண்டு வரும்போது முதலாவது இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனுடைய பாவத்தை தான் மன்னிக்கிறார். பிற்பாடுதான் சரீர சுத்திகரிப்பு, சரீரத்திற்கு தேவையான அற்புதத்தை செய்கிறார். எவனுடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார், அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்குகிறார். ஒடுக்கப்படும் போது நமக்கு நீதி நியாயத்தை செய்கிறார். சவுல் அந்த மன்னிப்பை கர்த்தரிடத்துல பெறல. கர்த்தரிடத்துல சங்கீதம் 32:5 வசனத்தின்படி சவுல் தன்னுடைய அக்கிரமத்தை கர்த்தரிடத்துல மறைக்காம தன் பாவத்தை அவருக்கு அறிவித்திருந்திருந்தால் நிச்சயம் 103வது சங்கீதத்தினுடைய அந்த ஆசீர்வாதங்கள் சவுலுடைய வாழ்க்கையில பலித்திருக்கும். 37வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 37:5. நாம் என்ன செய்யணும்? இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ற பாடம் என்ன? நாம் அறிக்கையிடாத பாவங்கள், மன்னிப்பு கேட்காத பாவங்கள், நமக்கு வர வேண்டிய கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை தடுக்குது. ஆண்டவர் எல்லாருக்கும் சமீபமா இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். சங்கீதம் 37:5 வாசிக்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க நாம் கற்றுக்கொள்ளணும். நம்முடைய தாவீது இந்த இடத்துல அவருடைய சுய விருப்பத்தின்படி தன்னுடைய இருதயத்தில் ஒரு முடிவெடுத்து, சுயமாக முடிவெடுத்து அவர் பெலிஸ்திய மண்ணுக்கு ஆகிஸ் இடத்துல போயிருந்தாலும் அந்த அனுபவத்திலிருந்து தான் எழுதுறாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். Commit your way to the Lord, trust also in him, and he shall bring it to pass.
நம்முடைய வழியை மட்டும் கர்த்தருக்கு ஒப்புவிப்பதல்ல. நீதிமொழிகள் 16:3 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 16:3, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்முடைய வழி, நம்முடைய மனதின் வழி, நம்முடைய எதிர்காலம், நம்முடைய நோக்கம், நாம் என்ன செய்யணும்னு முடிவு எடுக்கிறோம், ஊழியமாகட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், நம்முடைய செய்கைகளையும் கர்த்தருக்கு ஒப்புவிக்க நான் இதை தியானிக்கும் போது நான் அதை கற்றுக்கொண்டேன். எனக்கு இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையா எனக்கு இருந்தது. நான் என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும், என்னுடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். செய்கைன்னு சொல்லும்போது பழி வாங்குதல், மன்னிக்க முடியாத குணங்கள், ஒப்புரவாக முடியாத செயல்கள், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய செயல்களை செய்வதற்கு மாம்சீகத்தில் செய்கையை செய்யாம, எதிர் செயல்கள் செய்யாம, அவைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்கும் போது நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும். சங்கீதம் 55:22 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய வழிகளை மாத்திரல்ல, நம்முடைய செய்கைகளை மாத்திரல்ல, சங்கீதம் 55:22 படி நம்முடைய பாரத்தையும் கர்த்தர் மேல் வைத்து விடணும். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நம்முடைய பாரங்கள், மனதின் பாரங்கள், அவைகளை கர்த்தர் மேல் நாம் வைத்து விட வேண்டும். வைத்துவிட்டு லூக்கா 12:30 நாம் வாசிக்கிறபடி, அஞ்ஞானிகள், ஞானமற்றவர்கள், ஞானத்தில் குறைவுள்ளவர்கள், அவங்களாம் தான் லூக்கா 12:30 படி இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னு சொல்லுது. ஆனால் லூக்கா 12:31 சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்னா இது ஒரு சூப்பர் லத்தீஃப்னு பிரெஞ்சில் சொல்லுவாங்க. உலகத்தாரை போல நாம் நாடி தேடாமல், பிதா எது நமக்கு எப்ப தரணும்னு அவர் அறிந்திருக்கிறாரோ அதை அவர் நமக்கு ஏற்ற வேளையில குறித்த காலத்தில் கொடுப்பதற்கு நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து, கர்த்தர் மேல் நம்முடைய பாரங்களை வைத்து தேவனுடைய ராஜ்யத்தை தேடி, பிலிப்பியர் 4:6 நாம் வாசிக்கிறபடி, பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கிறபடி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபம், வழியை ஒப்புவித்து, செய்கையை ஒப்புவித்து, கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்து, உலகத்தாரை போல நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமையான நன்மைகள் அதையும் உலகத்தாரை போல நாடி தேடாம, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட, அவருடைய நீதியை தேட, ஜெபத்துல எல்லாவற்றையும் குறித்து கர்த்தரிடத்துல நாம் அறிக்கையிடும் போது, அவருக்கு தெரியப்படுத்தும் போது அந்த தேவ சமாதானம் நம்மை காத்துக் கொள்ளுகிறது. அப்போ நாம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம், அவருடைய உறவுல வளர்றோம். சங்கீதம் 103 சங்கீதத்தினுடைய ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில பலிக்க ஆரம்பிக்குது. நாம் ஒடுக்கப்படும் போது அவர் நீதி நியாயத்தை செய்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னித்ததுனால நம்முடைய நோய்களையும் அவர் குணமாக்குகிறார். கழுக்கு சமானமாக நம்முடைய வாழ வயதாக்குகிறார். 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிறவர், நம்மை பற்றி சகலத்தையும் அறிந்தவர். சாட்சிய நீதிபதியான எப்படி இருக்கும், நம்மை பற்றி எல்லாவற்றையும் அறிந்தவர், பார்க்கிறவர். நம்முடைய ஜபத்தில் நாம சொல்றதை விட அவருக்கு எல்லாமே தெரியும். நாம் வாயை திறந்து சொல்றதுக்கு முன்னமே அவருக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். நம்முடைய யோசனைகளை அவர் வகையறுத்திருக்கிறார்.
அவர் நம்மை விசாரிக்கிறவர். சாட்சியே நீதிபதியானா எப்படி இருக்குமோ, அவர் தீமைக்கும் அவர் நீதிபதியா இருக்கிறாரு, நன்மைக்கும் நீதிபதியா இருக்கிறாரு. நமக்கு எப்படி நீதி வழங்கணும் அப்படின்றதுல அவருக்கு தெரியும். அதனால அவர் நம்மை விசாரிக்கிறவர். அவர் ஏற்ற வேளையில விசாரிப்பார். இது இந்த 1 சாமுவேல் 30வது அதிகாரத்துல தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் தாவீதுக்கு பதில் அளித்ததையும், சவுல் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் சவுலுக்கு பதில் அளிக்காததையும் உள்ள அந்த வித்தியாசத்தை வேறுபடுத்தி புரிந்து கொள்வதற்காக இந்த 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் உங்களுக்கு வாசித்தேன். நாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க, அர்ப்பணிக்க, அறிக்கையிட, மன்னிப்பு பெற, ஒப்புரவாக நாம் முயற்சி எடுக்கணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அதை செய்யாத வரைக்கும் அவர் நமக்கு எத்தனையோ முறை உணர்த்துறார் தான், எத்தனையோ பேரை அனுப்பி நம்மளை அவர் பக்கம் இழுக்கிறார் தான், நற்செய்தியை சொல்றாரு, அன்பை காட்டுறாரு. ஆனால் மன்னிப்பு பெறாத பாவங்கள் மன்னிக்கப்படாமலே இருக்கும். அறிக்கையிடாத பாவங்கள் மன்னிக்கப்படாது. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதனால நம்ம எல்லாத்தையும் அறிக்கை செய்டுவோம், மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு பெறுவோம், கர்த்தரிடத்தில் ஒப்புரவாவோம். அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அவர் ஒருவனையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. அவரிடத்துல நித்திய அன்பு, இரக்கங்கள், ஒரு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அதை நாம புரிந்து கொள்ளுகிறதுக்காக அந்த தேவனுடைய இரக்கத்தை இந்த 30வது அதிகாரத்துல பார்க்கிறோம். தாவீதின் இடத்துல கர்த்தர் இரக்கமாக அவர் அறிக்கையிட்டதுனால அந்த மன்னிப்பை நம்ம இங்க வாசிக்கிறோம். அடுத்தது 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இதுல ஒரு அமலேக்கியனுடைய ஒரு வேலைக்காரன், ஒரு எகிப்திய பிள்ளையாண்டான், அந்த வாலிபன் மூலமாகத்தான் இவங்க கொண்டு போய் அந்த அமலேக்கியர்களுடைய கொள்ளை, அவங்களுடைய பாளையம் இருக்கிற அந்த இடத்தை கர்த்தர் கிருபையா இந்த 3 நாளா பசியோடு தாகத்தோடு இருந்த, குற்றுயிரா இருந்த இந்த வாலிபன் மூலமாக வழிநடத்தப்பட்டு அங்க போய் அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி போய் அங்க கண்டுபிடிச்சு இந்த 400 பேரும் அமலேக்கியர்களை முறியடிக்கிறாங்க. அதுல ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடி போன 400 வாலிபர் தவிர அமலேக்கியர்களில் வேறு ஒருவரும் தப்பவில்லை. 17வது வசனம். அப்ப எல்லாத்தையும் அவங்களுடைய கொள்ளைகள் எல்லாம் அவங்க யாரெல்லாம் பிணை கைதிகளாக, பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு வந்தாங்களோ அதை எல்லாத்தையும் கிரேத்தியருடைய தென்புறம், யூதாவுக்கு அடுத்த எல்லை, காலேப்புடைய தென்புறம், அப்புறம் கடைசியா சிக்லாக், இங்கிருந்து எங்கெங்கெல்லாம் அவங்க என்னென்ன மிருக ஜீவன்கள் அடிமையாக கைதிகளை பிடிச்சிட்டு வந்தாங்களோ அவங்களையும், அந்த மிருக ஜீவன்களையும், கால்நடைகளையும், இவங்களுடைய உறவினர்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் இவங்க திருப்பிக் கொள்றாங்க. கர்த்தர் சொன்னபடியே நீ அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று 8வது வசனத்துல கர்த்தர் தாவீதினிடத்துல சொன்னபடியே எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் அப்படின்னு 19ல வாசிக்கிறோம். இப்போ தாவீதோடு இருந்த அந்த 400 பேரும் என்ன புகழ் பாட்டு பாடுறாங்கன்னா, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். இங்க நாம ஒரு பாடம் கத்துக்கணும். மற்றவங்க நம்மள புகழ்வாங்க. அந்த புகழ்றவங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்லால எரிந்து கொல்லணும்னு நினைச்சாங்க. கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டவங்களே கடைசியில இது தாவீதின் கொள்ளைன்னு புகழ்ந்தாங்க. அந்த சமயத்துல, சூழ்நிலையில தாவீது என்ன சொல்றாரு? 2 முறை ஒரு வார்த்தை சொல்றாரு. 23வது வசனம். அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். தாவீது வாயிலிருந்து என்ன வருது? இது தாவீதின் கொள்ளைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா தாவீது என்ன சொல்றாருன்னா, இது கர்த்தர் நமக்கு தந்தது. அதே மாதிரி திரும்பவும் 26வது வசனத்துல சொல்றாரு கடைசியில, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். தாவீது வாயால் என்ன சொல்றாரு? இது தாவீதின் கொள்ளைன்னு தாவீது சொல்லல, கர்த்தர் நமக்கு தந்ததுன்னு சொல்றாரு. அடுத்து
இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளை. இது கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளை. இது தாவீதின் கொள்ளை அல்ல. கர்த்தரை பகைத்த, கர்த்தருடைய பிள்ளைகளை பகைக்கிறவங்க கர்த்தரை பகைக்கிறாங்க. அந்த கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளை அப்படின்னு தாவீது சொல்றாரு. கர்த்தர் நமக்கு தந்தது அப்படின்னு இது இன்னொரு விதத்துல சொன்னா இது கர்த்தரின் கொள்ளைன்றார். இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அவர்தான் 23வது வசனம் சொல்றாரு, கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு. இந்த காரியம் கர்த்தரால தான் வந்தது. இது அவர் தான் நடத்தினாரு. இது அவர் தான் நமக்கு கொடுத்தது, தந்தது அப்படின்னா பாருங்க. நமக்கு ஒரு வேலை கிடைக்குது, ஒரு வீடு கிடைக்குது. இந்த வீடு எப்படி கிடைச்சது, இந்த வேலை எப்படி கிடைச்சதுன்னு யாராவது கேட்குறாங்க. எங்க வேலை செய்றீங்கன்னு கேட்குறாங்க. உங்க வீடு உங்களுக்கு, அந்த ஏரியா உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. பிள்ளைங்க எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. இப்படி நிறைய காரியங்கள்ல நமக்கு சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு மற்றவங்க விசாரிக்கும் போது அதை பற்றி சொல்றதுக்கான ஒரு சூழ்நிலை வரும்போது, ஏதாவது ஒரு இடத்துல கர்த்தர் இந்த வேலையை கொடுத்தார், கர்த்தர் தான் இந்த வீட்டை கொடுத்தார், கர்த்தர் தான் இந்த மனைவி பிள்ளைகளை, இந்த கணவரை எனக்கு கொடுத்தார், இது கர்த்தரால வந்தது, இது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படின்றத ஏதாவது ஒரு இடத்துலயாவது நம்ம சொல்றோமா? தேவ பிள்ளைகளோடு பேசும்போதாவது சொல்றோமா? குறிப்பா அவிசுவாசிகளோடு அல்லது பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களோடு பேசும்போது நமக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை குறித்து மற்றவங்களிடத்துல எங்க பேசினாலும் சரி, என் புள்ள மாதிரி வராதுங்கன்னு பெருமையா பிள்ளைய பத்தி பேசுறதை விட்டுட்டு, என் கர்த்தர் மாதிரி வராதுங்க, என் ஆண்டவர் மாதிரி வராதுங்க அப்படின்னு அவரை புகழ்ந்து அவரை உயர்த்தி சொல்லுகிற மனநிலை இங்க தாவீதுகிட்ட நம்ம கற்றுக்கொள்றோம். நம்ம மனசுல இருக்கும், ஆனா அது வாயில சில நேரத்துல சொல்ல மாட்டோம். வெட்கப்படுவோம், கூச்சப்படுவோம். கர்த்தர் செய்தாருங்க, ஆண்டவர் தான் செஞ்சாருங்க, ஜீசஸ் எனக்கு இதை கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்றோமா? ஜீசஸ்ங்க, ஏசப்பா தான் எனக்கு இதை கொடுத்தாரு அப்படின்றத ஏதாவது ஒரு சின்ன லைன், அதுதான் வாயினால அறிக்கையிடணும். இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், அது வாயினால் அறிக்கையிடப்பட வேண்டும். அது ஆண்டவர் பார்க்கிறாரு நம்ம எப்படி பேசுறோம்னு. அதுக்கு பேர் கிராட்டிடியூட், நன்றி அறிதல். அதை அதுதான் ஸ்தோத்திர பலிகள். ஸ்தோத்திரம்ன்றது அது கொஞ்சம் சமஸ்கிருத வார்த்தை. தமிழ்ல சாதாரணமா சொன்னா நன்றி பலி, நன்றி இடுதல், நன்றி சொல்லுதல், தேங்க்யூ. அதை நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்றோம். மற்றவங்ககிட்ட சொல்லும் போது கர்த்தரை உயர்த்தி புகழ்ந்து, அந்த நேரத்தில் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்க முடியாது. மற்றவங்ககிட்ட இங்கே இருங்கன்னு சொல்லி ஆராதனை நடத்த முடியாது. ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை, ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவர் தான் இதை செய்தார், கர்த்தர் தான் இதை செய்தார் என்று சொல்லுகிற அந்த ஜெனராசிட்டி கூட அந்த கிராட்டிடியூடும் இருக்கணும். 22வது வசனத்துல, தாவீதோடு நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லாரும். சில பொல்லாத பேலியாளின் மக்கள்னா என்னன்னா, வெறும் சரீர ரீதியாக தவறான முறையில் பிறந்தவங்க மட்டும் இல்லை. அது ஒரு இயேசு கிறிஸ்து பரிசேயர்கள் வேதப்பாறையில் சொல்லும் போது விபச்சார சந்ததியாருன்னா உடனே அவங்களுடைய பிறப்பை அவர் குற்றப்படுத்துறாருன்னு அர்த்தம் இல்லை. அது ஒரு ஆவிக்குரிய விபச்சாரம். அவங்க அதை ஸ்பிரிச்சுவலாக தான் அதை எடுத்துக்கணும். அதுபோல இங்கே பேலியாளின் மக்கள்னு சொல்லும்போது ஆவிக்குரிய ரீதியில தேவ மக்களா இல்லாம ஒரு அந்நியரை போல இருக்கிறவங்க, பொல்லாதவர்கள் தான். ஜெனராசிட்டி இருக்காது. ஜெனராசிட்டினா ஜெனேரல்னு பிரெஞ்சில் சொல்லுவாங்க. அதாவது ஒரு தாராள மனசு, மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளணும். 600 பேர் தாவீதோடு இருக்கிறாங்க. பேசோர் ஆற்றை கடக்கும் போது 400 பேர் தான் போறாங்க. 200 பேர் விடாய்த்து போனதுனால அவங்க ஆற்றை கடக்க முடியாம நின்னுடுறாங்க. ஆனா தாவீது அந்த 400 பேர், அந்த 400 பேர்ல சிலர் பொல்லாதவர்களும் அந்நியர்களை போல பேசுறாங்க, பேலியாளின் மக்களை போல பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? இந்த 200 பேர் எங்களோட வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். அதற்கு தாவீது, என் சகோதரரே, தாவீதின் கொள்ளை தாவீதின் கொள்ளைன்னு பாடுனீங்கன்னா அந்த வார்த்தையின்படி பார்த்தா இது என் கொள்ளை தானே.
நீங்க தானே தாவீதின் கொள்ளைன்னு பண்ணீங்க. நான் கொள்ளையடித்து வந்த என் படை வீரர்களை கொண்டு நான் கொள்ளையடித்து கொண்டு வந்த என்னுடைய ஆசீர்வாதத்துல நான் யாரு கொடுத்தா உனக்கு என்ன அப்படின்னு தாவீது கேட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க தான் அப்படி பாடுனாங்க. அப்ப கூட தாவீது சொல்றாரு, என்னுடைய கொள்ளைன்னு நீங்க சொன்னீங்க, ஆனா நான் சொல்றேன், இது கர்த்தர் நமக்கு தந்தது. கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அதனால யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ 24 அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். இவங்க ரஸ்துக்கள் அண்டையிலாம் இல்லையே, அங்க ரஸ்தே இல்லையே. ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்குன்னு சொல்றது தாவீது வருங்காலத்துல சொல்றாரு. இங்கதான் சிக்கலாக சூறையாடி கொள்ளையடிச்சு அடிமைகளாக கொண்டு போய் வீட்டை எரிச்சு பொருட்களை கொண்டு போய் ரஸ்துக்கள்னு ஒன்று இருந்தால் தானே ரஸ்துக்கள் அண்டையில் 200 பேர் இருப்பாங்க. இவங்க 200 பேரும் பேசுவோர் ஆற்றண்டையில் விடாய்த்து போய் வர முடியாம அங்க தாகத்தோடு விடாய்த்து போய் அங்க உட்காந்துட்டாங்க. ஆனா தாவீது சொல்றாரு, அப்படி ரஸ்துக்களே இல்லாம போனாலும் சரி, அவங்களுடைய சரீர பலவீனத்தினால ஊழியத்துக்கு வர முடியாதவங்களா இருந்தாலும் சரி, ஊழியத்துக்காக புறப்பட்டு போகிறவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்கும் கிடைக்கணும். நாங்க உங்களை மாதிரிலாம் ஊழியம் செய்ய முடியாது பிரதர், வீட்டில இருந்து நாங்க முழங்காலில் ஜெபிக்கிறோம் அப்படின்னு ஜெப ஊழியம் செய்வாங்க. சில பேர் அவங்க சரீரத்தினுடைய பலவீனங்களை பார்க்காம எத்தனையோ மிஷினரிகள், எத்தனையோ தேவ அழைப்பு பெற்றவங்க எங்கெங்கயோ போய் ஊழியம் செய்யறாங்க. அது தாவீது சொன்ன அந்த வார்த்தை 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல பவுல் சொல்றாரு. 2 கொரிந்தியர் 1:11, விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். கடைசி வரி ஜெபம் பண்றவங்களும் உதவிதான் செய்யறாங்க. பேதுரு சிறையில் இருக்கும்போது அங்க எல்லாரும் ஜெபம் தான் பண்ண முடிஞ்சது. அவங்க அங்க மறியல் போராட்டமோ அங்க போய் எதுவும் செய்ய முடியாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆனா சில நேரத்துல கிரியையும் செய்ய முடியல. அந்த நேரத்துல நம்மளை விட்டு யாரும் எடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் என்ன? ஜெபம். அப்படி ஜெபத்தினால விண்ணப்பத்தினால நாம் உதவி செய்யும் போது, சரீர பலவீனத்தோடு இருந்தாலும் ஊழியத்துக்கு போனவர்களுக்காக ஜெபிக்கும் போது, ஊழியத்துக்கு போனவர்களுடைய பலன் ஆசீர்வாதம் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்கும் அந்த பங்கு வீதம் சரிப்பங்காக பங்கிடப்படுகிறது. 24 சரி பங்காக பங்கிடுவார்களாக. மத்தேயு 10லயும் இதற்கு இணையான ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 10வது அதிகாரம் வசனங்கள் 41. தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். 42. சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம், அதுவும் இங்கிலீஷ் பைபிள்ல கோல்டு வாட்டர்னு போட்டிருக்கு, பச்சை தண்ணி மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னால சூனை நித்தியால போல வீடெல்லாம் கட்டி கொடுக்க முடியாது. எலிசாவுக்கு அவங்க வீடே கட்டி கொடுத்தாங்க. ஒரு பச்சை தண்ணி கிளாஸ் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சிறிதா ஏதாவது செஞ்சாலும் கூட. 41. தீர்க்கதரிசி, நீதிமான் அல்லது சுவிசேஷகன் அல்லது சபை மெய்ப்பர் அல்லது மிஷினரி என்னும் நாமத்து நிமித்தம் ஒரு மிஷினரி ஏற்றுக்கொள்ளுகிறவன் மிஷினரிக்கு ஏற்ற பலனை அடைவான். அப்படி நாம ஒரு ஊழியத்துல எனக்கு அழைப்பு இல்லை, அவங்களுக்கு அழைப்பு இருக்கு. அழைப்பு இல்லாதவர்களும் அழைப்பு உள்ளவர்களுடைய பலனை சுதந்திரிக்க முடியும். எப்படி? அந்த ஊழியத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம், அந்த ஊழியத்தை விசாரிப்பதன் மூலம், அந்த ஊழியத்தை போய் பார்த்து அவங்களுக்கு முடிந்த அளவு உதவிகளை செய்யும் போது, அந்த ஊழியர்களை தாங்கும் போது, அவங்கள பற்றி வெளியே தவறா அவதூறு பரப்பாத போது, அவர்கள் அங்கீகரிக்கும் போது, அவர்களுக்காக ஜெபிக்கும் போது, ஒரு ஊழியர் ஒரு அழைப்பு பெற்றிருக்கிறார். அந்த அழைப்பு பெற்ற ஊழியர், அதாவது 5 வகையான ஊழியங்களை ஒரே லைன்ல சொல்லணும்னா, அப்போஸ்தல தரிசனமும் தீர்க்க தரிசன கண்ணோட்டமும் சுவிசேஷ தாகமும்
மேய்ப்பனின் பாரமும் பட்சமும் போதகனின் அறிவும் உள்ள ஒரே நபராகவும் இருக்கலாம், வித்தியாசமான நபர்களாக இருக்கலாம். சில நேரத்தில் இந்த எல்லா கிருபைகளும் ஒரே ஆளுக்கு கொடுக்கப்படுறதில்ல. சில பேருக்கு இதில் 1-2 இணைந்து கிடைக்கும். மெய்ப்பராக இருக்கிறவங்க போதகராக இருப்பாங்க. மெய்ப்பனின் பாரமும் பட்சமும் இருக்கும், அதே நேரத்தில் போதகனினுடைய அறிவும் இருக்கும். இது எல்லாமே நமக்குள்ள இருக்கும்போது அப்படிப்பட்டவர்களுடைய ஊழியத்தை நாம் அங்கீகரித்தால், ஏற்றுக்கொண்டால், அந்த பலனுக்கு நாம் சொந்தக்காரர்களாக முடியும். தாவீது சொன்னாரு, சரி பங்காக பங்கிடுவார்களாக. இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாம் ஒரு மிஷினரியை தாங்குறோம், அந்த மிஷினரி போய் ஒரு 1000 பேருக்கு பைபிள் கொடுக்குறாரு, அங்க சுவிசேஷ ஊழியம் நடத்துறாரு, சபையை கட்டுறாருன்னா அந்த ஆத்துமாக்கள் யாருடைய பேர்ல எழுதப்படும்னா, விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் இணைந்து பலனை அடைகிறது போல. விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் வேறொருவன். ஆனா 2 பேருக்கும் பலன் ஒண்ணு. ஆண்டவருடைய கணக்குல இந்த ஊழியத்தை தாங்கினவங்க, இந்த ஊழியத்துக்காக ஜெபிச்சவங்க, இந்த ஊழியரை அனுப்புனவங்க, பெற்ற அவங்களுடைய ஆவிக்குரிய பெற்றோர் அல்லது சரீர பெற்றோர், அந்த ஊழியருக்கு துணையாக இருக்கிற மனைவியோ கணவரோ பிள்ளைகளோ, அவருக்கு ஒத்தாசையா இருந்த அத்தனை பேர் உடன் ஊழியர்கள், எல்லாருடைய கணக்குல தான் அந்த ஆத்துமாக்களை எழுதுவார். எவ்வளவு பெரிய ஒரு ஸ்மார்ட் ஒர்க். அதை செய்கிறதுக்கு தாவீது அன்னைக்கே பழைய ஏற்பாட்டுல சரி பங்காக பிரிக்க சொல்லி, பங்கிட சொல்லி உத்தரவிட்டார். அப்படியே 1 சாமுவேல் 30:25 அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமாக ஏற்படுத்தினான். சரி, 600 பேர்ல 400 பேர் ஊழியத்துக்கு வந்தாங்க, கூட வந்தாங்க. மீதி 200 பேர் அங்க ரஸ்துக்களே இல்ல. ரஸ்துக்கள் அண்டையில் இருக்கிறவர்களுக்கும் சரி பங்காக பங்கு வீதம் பிரிக்கணும்னு சொன்னாரு. அவங்க 200 பேர் விடாய்த்து போனாங்க, பேசோர் ஆற்ற கடக்கல. அவங்களுக்கும் கொடுக்க சொன்னாரு. அவங்களுக்கும் இலவசமா கிடைச்சு, மனைவி பிள்ளைங்களும் கிடைச்சது. ஆனா கஷ்டப்பட்டு போய் யுத்தம் பண்ணி விரட்டி அமலேக்கியர்களை வெட்டி அவர்களுடைய கொள்ளையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்த இந்த 400 பேருடைய கொள்ளையில கர்த்தர் தந்த கொள்ளை அல்லது கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில இந்த 200 பேருக்கு இலவசமாவே பிள்ளைகள், மனைவி, அவங்களுடைய மிருக ஜீவன்கள், அவங்களுக்கும் சரி பங்காக அடிமைகளும் மற்ற கொள்ளைகளும் அமலேக்கியர்களுடைய பொருட்களும் வந்து கிடைக்குது. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இது செஞ்சாரு, ஓகே, அவருடைய ஜெனராசிட்டி தெரியுது. ஆனா தாவீதினுடைய நன்றி அறிதல் பாருங்க, அதை மட்டும் நம்ம இன்னைக்கு லைட்டா தொட்டுட்டு நம்ம இந்த சிந்தனையை முடிவு செய்யலாம். 1 சாமுவேல் 30:26 தாவீது சிக்லாவுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். இது சரி பங்கு வீதம், சரி பங்குன்னு இங்க சொல்றாரு. 24, 26 ஆசீர்வாத பாகம்ன்றார். யாருக்கு இதை அனுப்புறாரு? இப்ப இந்த 400 பேரும் யாரு? 400 பேர்ல சில பேர் யாருன்னா பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்கள். பொல்லாத சிந்தனை, அந்நியர்களை போல தேவ பார்வை இல்லாத, ஆவிக்குரிய பார்வை இல்லாத மாம்சத்துக்குரியவர்கள். அமலேக்கியர்களை மாம்சத்துக்குரியவர்களுக்கு அடையாளப்படுத்துறோம். ஆனா தாவீதோடு இருந்த 400 பேர்லயும் பேலியாளின் மக்கள் இருந்தாங்க. அவங்க என்னன்னா, நாங்க தானே உயிரை பணைய வச்சு கொள்ளையடிச்சோம், எங்க கூட ஊழியத்துக்கு வராத 200 பேருக்கு ஏன் கொடுக்கலாம்? அதையே கேள்வி கேட்டவங்க. எதுக்காக இப்ப தாவீது யூதாவின் மூப்பருக்கு இந்த கொள்ளையாடுனதுல கொடுத்து அனுப்புறாரு? அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, 1 சாமுவேல் 23 சவுல் சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 23, 23 23 சவுல் சொல்றாரு தாவீதை பற்றி. தாவீது ஒளித்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள். யார்கிட்ட சொல்றாரு? சீப்பூரார்கிட்ட சொல்றாரு. ஏன்னா 19 சீப்பூரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்துல பேசுறாங்க. தாவீது எங்களிடத்தில் வந்தான், அவன் எங்க இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது சவுல் இந்த சீப்பூரார்கிட்ட சொல்றாரு, அவன் ஒளித்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்தறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களோட கூட அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்றான். அப்பனா தாவீதுக்கு அடைக்கலமா உதவி செஞ்சது யாரு?
யூதாவில் இருக்கிற மூப்பர்கள், யூதாவில் இருக்கிற சில கிராமங்கள், அவங்க தான் தாவீதுக்கு உதவி செஞ்சாங்க. இன்னும் 1 சாமுவேல் 22:5 காத் தீர்க்கதரிசி தாவீதுகிட்ட என்ன சொல்றாருன்னா, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான். ஸோ கர்த்தரால வழிநடத்தப்பட்டு தான் தாவீது யூதா தேசத்துக்கு வராரு. அதை அறிந்த சவுலும் 23வது அதிகாரத்தில் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் தாவீதை தேடி போவேன்னு சொல்றாரு. தாவீதுக்கு கெபிலையும் குகையிலையும் காட்டிலையும் ராத்திரி பகல்ல அவர் இருப்பதற்கு உதவியாக இருந்தவங்க இந்த யூதா தேசத்து மூப்பர்கள். அவங்கெல்லாம் அவருக்கு சிலர் உதவியா இருந்திருக்கிறாங்க. தாவீது அதை மறக்கல. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 26 தாவீது சிக்லாவுக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, எல்லாத்தையும் அனுப்ப முடியாது, ஒட்டகங்களை குதிரைகளை அனுப்ப முடியாது. ஏன்னா அந்த பக்கம் சவுல் வேற யுத்தத்தில் இருக்கிறாரு பெலிஸ்தியர்களோடு. அப்போ சிலவற்றை இந்த யூதாவில் உள்ள சில மூப்பர்களுக்கு அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். இப்படி தாவீது நன்றி அறிதல் உள்ளவராக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வருகிற மேன்மை, கனம், புகழ், இது தாவீதின் கொள்ளைன்னு பாடினாலும், கல்லெறிந்து கொல்லணும்னு நினைச்சவங்க தான் பாட்டு பாடுறாங்க. நம்மளை எப்படியாவது தட்டணும் தூக்கணும்னு நினைச்சவங்க தான் நமக்கு பொன்னாடையே போத்தி நம்மளை அப்படியே வாழ்த்துவாங்க. அவங்க பேச்சுக்கெல்லாம் மயங்காம, அது உள்ள இருக்கிறவங்களே சில பேர் பொல்லாதவர்கள், பேலியாளின் மக்கள்னு பின்னாடி வர வாசிக்கிறோம். பொல்லாதவங்க பேலியாளின் மக்கள், ஆனா கூட இருக்கிறாங்க. கல்லெறின்னு நினைக்கிறாங்க, அப்புறம் பார்த்தா இது தாவீதின் கொள்ளைன்றாங்க. நீ எந்த நேரத்தில் எப்படி மாறும்னு தெரியாது. ஆனா இது கர்த்தர் நமக்கு தந்தது, இது கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளை என்று சொல்லக்கூடிய அந்த இருதயம், பக்குவம் நமக்கு இருக்கணும். 2வது, சரி பங்காக பங்கிடக்கூடிய அந்த மனநிலை. அதன் மூலமாக ஊழியத்துக்கு வராதவர்கள் ஜெபிக்கும் போது, அவர்களை தாங்கும் போது, அவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது, அங்கீகரிக்கும் போது, அதனுடைய பலனையும் நாம் இலவசமாக அனுபவிக்கிறோன்ற ஒரு அருமையான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் முன்னொரு காலத்தில் கெபிலையும் குகையிலையும் இருக்கும்போது யூதா தேசத்து மூப்பர்கள் தனக்கு உதவி செய்ததை அவங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் அவரால் முடிஞ்ச ஒரு நன்றி பரிசு அதை அவர் கொடுத்தார். இதுக்கு பேர், அவர் வச்ச பேர் என்ன தெரியுமா? ஆசீர்வாத பாகம். நாமும் இந்த ஆசீர்வாத பாகங்கள் எத்தனை பேருக்கோ செய்ய வேண்டியது இருக்குது. அதை நினச்சி பார்ப்போம், நன்றி அறிதலாக இருப்போம். நமக்கு யாராவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவி செஞ்சுருப்பாங்க. அதுக்கு நன்றி அறிதலாக இருந்து அவங்கக்கிட்டையும் போய் முகத்தை சுழிச்சிக்காம, சண்டையை போட்டு அவங்கக்கிட்ட பிரிஞ்சு போயிடாம, நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நன்றி மறப்பது நன்றன்று. அதை நன்றி அறிதலாக இருப்போம். அதனுடைய ஆசீர்வாதங்களை அடுத்த இன்னும் ஒரு சில அதிகாரங்களில் தாவீது எப்ரோன் மேலே 7.5 வருஷம் அவர் ஆட்சி செய்ய போகிறாரு. ஒரு அடிமைத்தனம் இந்த மாதிரி கெபிலையும் குகையிலையும் ஓடிக்கிட்டு இருந்த இந்த 10 வருஷம் முடிவு பெறப்போகுது. எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி அறிதலாக இருக்கிறோமோ, நம்முடைய அடிமைத்தனம், நம்முடைய அலைச்சல் அது மாற்றப்படும். நம்மை அங்கீகரிக்கிறவர்கள் பெருகுவார்கள். பிறரை அங்கீகரிப்போம், அங்கீகரிக்கப்படுவோம். ஜெபம் பண்ணலாம். எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, எங்கள் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, எங்களை அழிவுக்கு விலக்கி எங்கள் பிராணனை மீட்கிற, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிற, நன்மையினால் எங்கள் வாயை திருப்தி ஆக்குகிற, கழுக்கு சமானமாய் எங்கள் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்குகிற எங்கள் கர்த்தாவே, ஒடுக்கப்படுகிற எங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்தருளும். உமது வழிகளை, உமது கிரியைகளை எங்களுக்கு தெரிய பண்ணும். நீர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நீர் எப்பொழுதும் எங்களை கடிந்து கொள்ள மாட்டீர்.
என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருக்க மாட்டீர். எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு செய்யாமல், எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாமல், உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் எங்கள் மனசாட்சியும் கூட கழுவி சுத்திகரிக்கிற அந்த பரிசுத்த ரத்தம், அந்த தேவ ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் குற்ற மனசாட்சியிலிருந்து எங்களை விடுதலையாக்கி, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ உமக்கு பயப்படுகிறவர்கள் மேல் உம்முடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நீர் எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு விலக்கி இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தாவே, நீர் உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு இறங்குகிறீர். நாங்கள் மண்ணென்று நீர் நினைவு கூறுகிறீர். எங்களுடைய நாட்கள் புல்லுக்கொப்பாயிருக்கிறது. உம்முடைய கிருபையோ உமக்கு பயந்தவர்கள் மேலும், உம்முடைய நீதி உம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றைக்கும் இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய முழு உள்ளம் உம்மை ஸ்தோத்தரிக்க, உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் காண்கிற சகோதரத்திலையும் அன்பு கூற வேண்டுமே. அதே போல காணாத தேவனை ஸ்தோத்தரிக்கிற எங்கள் ஆத்துமா, நன்றி சொல்லுகிற எங்களுடைய ஆத்துமா, எங்கள் முழு உள்ளம் காண்கிற சகோதரர்களுக்கும் நன்றி சொல்ல நன்றி அறிதலாய் இருக்க, தாவீதை போல தனக்கு அடைக்கலம் கொடுத்த யூதா தேசத்து மூப்பர்களை மறக்காம ஆசீர்வாத பாகங்களை அனுப்பினது போல நாங்களும் எங்களால் இயன்றத சிலவற்றை தான் தாவீது அனுப்பினார். அதே போல எங்களால் முடிந்த சிலவற்றை ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு கடன் தீர்ப்பதாக அல்ல, நன்றி அறிதலாக, ஆசீர்வாத பாகமாக. அவங்க ஒருவேளை ஊழியர்களாக இல்லாமல் இருக்கலாம், சாதாரண சராசரி சக மனிதர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு நாங்கள் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும், உதவி செய்யும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். தாவீதுக்கு அருளின கிருபைகளை எங்களுக்கு தாரும். உம்முடைய வழியை எங்களுக்கு போதித்து கற்றுத்தந்த உம்முடைய சத்திய ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய கிருபாசனத்தண்டை வருகிறோம். நீர் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களின்படி நாங்கள் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்றால் எங்களுடைய வாழ்க்கையில் உடைய ஆசீர்வாதங்கள் பலிக்கும். சவுல் அதை செய்யவில்லை, கடைசி வரை உம்மோடு ஒப்புரவாகவில்லை. ஆண்டவரே, நாங்கள் வெறுமனே மனுஷரிடத்தில் மட்டுமல்ல, கர்த்தரிடத்திலையும் ஒப்புரவாக வேண்டும். அந்த ரெண்டு பேரலான காரியத்தை இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுத்தந்தீர். இந்த பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதுடைய வாழ்க்கையில அவருடைய அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர். இந்த 1 சாமுவேல் 30வது அதிகாரம் வரைக்கும் நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின மணி நேரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் நாங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீர் எங்களுக்கு அனுமதித்து கொடுத்த உம்முடைய தயவுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக கடவுது. இதோ நாங்கள் ஆண்டவருக்கு அடிமை, எங்களை ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய செய்கைகளையும் எங்களுடைய வழியையும் உமக்கு ஒப்புவித்து எங்கள் பாரத்தை உண்மையில் வைத்துவிட்டு கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் தெரிவிக்கும் போது உலகத்தாரை போல நாடி தேடாமல் முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும்போது நீர் உங்களுடைய சமாதானத்தையும் இதுக்குண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் கூட தருகிறவர். அப்படி தந்து எங்களை நீர் விசாரிக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.